கைஸ் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஜியோ செட்டாப் பாக்ஸ் ப்ளஸ் வந்து ரவுட்டர் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம். அது தொடர்ந்து வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் ஜியோ செட்டாப் பாக்ஸில் வந்து எத்தனை ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது, டோட்டலாக எத்தனை சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் எத்தனை ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது, டோட்டலாக தமிழில் எத்தனை சேனல் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம். ஜியோ ரவுட்ரு ப்ளஸ் வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு முழு விவரம் ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். நான் வந்து பெட்டராக நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓவராலாக வந்து தமிழில் வந்து மொத்தம் ஜியோவில் எத்தனை சேனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 சேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓவரால் தமிழ், அதாவது அதர் லாங்குவேஜ்லாம் நான் சொல்லலை. அதர் லாங்குவேஜ்லாம் கன்னடா, தெலுங்கு இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 1000 சேனல் பக்கம் இருக்கும். நம்ம தமிழில் மட்டும் பார்ப்போம். தமிழில் மட்டும் 55 சேனல்ஸ் இருக்குது. இதில் ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 7 ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற டிடிஹெச்க்கும் ஜியோக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேனல் எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும். இப்போது ஜியோவில் சன் டிவி ஹெச்டி பார்க்குறக்கும் மற்ற டிடிஹெச்சில் சன் டிவி ஹெச்டி பார்க்குறக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி. ஓகேங்களா, ரெண்டுமே ஹெச்டி தான். பட் வந்து இப்போது மற்ற டிடிஹெச்சில் வந்து ஒரு நியூஸ் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க, புதிய தலைமுறை, அது மாதிரி ஏதோ ஒரு எஸ்டி கண்டென்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கண்டென்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜியோலையும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் தான், பட் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜியோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஆப்புக்குள்ளே தான் போய் எல்லாமே ப்ளே ஆகும். இன்டர்நெட் மூலிமா ஆப்புக்குள்ளே போய் ப்ளே ஆகிறதுனால இதில் வந்து மோஸ்ட்லி இந்த ஆப் ஜியோ ப்ளஸ் டிவி ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப்பில் வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக டிவி ஆன் பண்ணி இதில் என்னென்ன டிவி சேனல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம டேட் பண்ணி காட்ட முடியாது, பட் வந்து என்னென்ன டிவி சேனல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டை வந்து நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஜியோ டிவி செட்டாப் பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நீங்கள் ஜியோ டிவி ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேணுங்கிற சேனல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிவின்னு இருக்குது பாருங்கள், இதில் கீழே வந்தீங்கன்னா கைட்லைன்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் வந்து மேலே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இது கீழே வந்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எல்லா டிவி சேனல்ஸும் இதில் இருக்குது. பட் வந்து நமக்கு வந்து தமிழ் தான் தேவை இல்லைங்களா, அதனால் வந்து அந்த ஃபில்டர் பை அப்படின்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் மேலே கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் உங்களுடைய ஃபேவரட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன கேட்டகரி ஆஃப் உங்களுக்கு டிவி சேனல்ஸ் நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேவரட்டா, காமெடியா, என்டர்டெயின்மெண்ட்டா, டிவோஷனலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எல்லாமே இருக்கட்டும், இது எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம், நீங்கள் கீழே ஓகே கொடுத்துருங்க. எல்லாமே நமக்கு வேணும். தமிழ் சேனல்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி போனீங்கன்னா கீழே இந்த மாதிரி வரும் கைஸ், என்னென்ன டிவி சேனல்ஸ், தமிழ் சேனல்ஸ் மட்டும் இதில் வந்து மார்க் ஆகிருக்கு இப்போது. ஓகே சார், அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வின் டிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் செய்திகள் இருக்குது. அப்படியே மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா வேல்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் சுட்டி டிவி இருக்குது. ஓகேங்களா, டோராவின் பயணங்கள், அதாவது அந்த இது. ஓகேங்களா, சுட்டி டிவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து சேனல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோன் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜ் நியூஸ் 24x7 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் நாடு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் சேனல் இருக்குது. மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை முரசு, இது நியூஸ் சேனலு. அப்புறம் புது யுகம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி சேனல் மாதிரி ஒன்று இருக்குது, பட் வந்து இது தமிழில் தான் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் எம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எம்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிவி சேனல் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இது என்டர்டெயின்மெண்ட்னு நினைக்கிறேன், அது வந்து மியூசிக் சேனலு. அதுக்கப்புறம் மூன் டிவி இருக்குது. சன் ஹெச்டி ஒன்று இருக்குது, சன்
எஸ்டி இருக்குது ஓகேங்களா. சன் டிவிலே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சன் ஹெச்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன் எஸ்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் லைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி இருக்குது. இது வந்து ஹெச்டியில் தான் ப்ளே ஆகும் ஓகேங்களா, இது விஜய் டிவி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஜீ தமிழுமே வந்து ஹெச்டி தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ், இதுவுமே வந்து ஹெச்டி சேனல்ஸ் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி இருக்குது, கலைஞர் அந்த என்டர்டெயின்மெண்ட் சேனலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ் டிவி இருக்குது. சன் டைரக்ஷனில் வந்து ராஜ் டிவி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ராஜ் டிவி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் அடுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வசந்த் டிவி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிமர் டிவி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்கள் டிவி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெப்பர்ஸ் அந்த டிவி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேந்தர் டிவி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேடிவி இருக்குது. இது வந்து ஹெச்டி சேனல்ஸு ஓகேங்களா. ஹெச்டி சேனல் ஒன்று இருக்குது, எஸ்டி சேனல் ஒன்று இருக்குது. அதாவது ஹெச்டினா ஹை டெஃபினேஷனு, எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆதித்யா சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா G3 இது வந்து இருக்குது. இது வந்து ஃபுல் ஹெச்டி தான் ஓகேங்களா, ஹெச்டியில் ப்ளே ஆகிற மாதிரி. ட்ராவல் எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, தமிழ் தான் அதுவும். அதுக்கப்புறம் புதிய தலைமுறை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தி டிவி இருக்குது. அதுக்கப்புறம் சன் நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் 7 தமிழ் இருக்குது. அதுக்கப்புறம் பாலிமர் நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்தியம் நியூஸ் சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் நியூஸ் தமிழ் 24x7 அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொதிகை சேனல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன் மியூசிக் ஹெச்டி இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஹெச்டி சேனல்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டி சேனலும் இருக்குது ஓகேங்களா, 2 குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ் மியூசிக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதி டிவி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டிவி ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை அப்படி சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் SVPC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து SVPCலேயே 3ன்னு ஒரு சேனல் இருக்குது ஓகேங்களா. ஓவராலாக வந்து இத்தனை சேனல் இருக்குது, 55 சேனல் பக்கம் இருக்குது. இதில் வந்து ஹெச்டி சேனல்ஸ் வந்து 7 சேனல் இருக்குது ஓகேங்களா. ஜியோவில் வந்து இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஒரு சேனல் வேணால் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், அது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ப்ளே பண்ணால் இந்த மாதிரி தான் கைஸ் வரும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது வந்து புதிய தலைமுறைன்னு ஒரு சேனலு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் வந்து இவ்வளோ சேனல் தான் இருக்குது. இதில் வேறு சேனல் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணும் இல்லை என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கிலீஷு, மராத்தி, தெலுங்கு, கன்னடா அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லா லாங்குவேஜ் கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ மற்ற டிடிஹெச்சில் வந்து இப்போ தமிழ் வேணும்னா தமிழுக்கு ஒரு பேக்கேஜ் காசு கட்டணும், கன்னடா வேணால் கன்னடா கட்டணும், தெலுங்கு வேணால் தெலுங்கு கட்டணும். இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லா லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, பார்த்தோம் இல்லைங்களா. இதில் இவ்வளோ தான் விஷயம். ஜியோவில் வந்து மொத்தம் வந்து 55 சேனல்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து 7 சேனல் ஹெச்டி சேனல்ஸ் டீட்டெயிலாக பார்த்தோம். நீங்கள் ஜியோ கனெக்ஷன் புதுசாக எடுக்கணும், செட்டாப் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அது என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் போய் பாருங்கள் என்ன போர்ட்ஸ் இருக்குது, அதில் என்ன குவாலிட்டி, என்ன ப்ரைஸு, மந்த்லி எவ்வளோ ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இதில் அவ்வளோதான் விஷயம். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.